ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் பார்க்க போகிறோம். சென்னை டு நாகர்கோவில் நான் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பஸ் எடுத்திருந்தேன். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் ட்ரெயின் அதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சென்னை டு பெங்களூர் அந்த மாதிரி இடம்லாம் எனக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நாகர்கோவிலோட பஸ்ஸு கொஞ்சம் காஸ்ட்லி. டைமிங்ஸ் ஓகே, போகிறப்போ பஸ்ஸில் டைமிங்ஸ் மெயின்டைன் ஆகிடுச்சு. பட் வர பஸ் ஒரு 3 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஒரு ரிவ்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க பஸ் புக் பண்ணும்போது. மற்றபடி பஸ்ஸோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1850 சம்திங் வந்துருச்சு, சரிங்களா? ஸோ சென்னை டு நாகர்கோவில் நைட்டு வந்துட்டு 7:30 மணிக்கு பஸ் ஏறி இருந்தேன். அண்ட் மார்னிங் போனது வந்துட்டு அரவுண்ட் 7:30, கரெக்டாக 12 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் பிளேசஸ் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். லைக் டெல்லி, ஆக்ரா, மணாலி, குலு, ஷிம்லா. மணாலி, குலுலாம் 2 வாட்டி. ஒரு வாட்டி வந்து ஃபுல் ஸ்னோ இருக்கப்போ, இன்னொரு வாட்டி வந்து ஸ்னோ இல்லாதப்போ. ஸோ ஸ்னோ இருக்கப்போ சொலாங் வேலியில் என்னென்ன இருந்துச்சு, ஸ்னோ இல்லாதப்போ அதை தாண்டி அட்டல் டனல் அங்கெல்லாம் போகிறப்ப எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிச்சாவரம், தேக்கடி அந்த மாதிரி நிறைய இடம் கவர் பண்ணியிருப்போம். அண்ட் வந்துட்டு செஞ்சியோடைய என்ன சொல்கிறது டஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் இதெல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இதை தாண்டி கேரளா, முக்கால்வாசி கேரளா முடிச்சாச்சு. கொச்சி ஃபுல்லாக போனால் என்னென்ன பண்ணலாம், வயநாடு ஃபுல்லாக என்னென்ன பண்ணலாம், ஸோ எர்ணாகுளம் ஃபுல்லாக எங்கெல்லாம் போகலாம், அந்த மாதிரி நிறைய இடம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்துட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே இருக்கும். இப்போ நம்ம வந்து நாகர்கோவிலுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். குட் மார்னிங் தமிழ்நாடுன்னு ஏஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 o'clock கிட்ட இந்த மாதிரி, அதாவது நாகர்கோவில் போகிறதுக்கு ஒரு 1 hour ஒரு 1.5 hours முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தொடர்ச்சி மலையாக இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். அதுவும் இந்த விண்மில்லாம் நான் சின்ன வயசில் கன்னியாகுமரி போனப்போ பார்த்தது. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. போகிற வழி பூரா விண்மில். ஒரு அந்த கன்னியாகுமரி ஒரு நாகர்கோவிலுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது இந்த விண்மில் வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஹாப்பியாக வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் இந்த ஒரு சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும், மைண்ட் அவ்வளோ ஹாப்பியாகும். இந்த வீடியோவை நான் வந்து போடுறதுக்கு ரீசனே கன்னியாகுமரி நம்மளை எப்படி வந்து வெல்கம் பண்ணோன்னு காமிக்கிறதுக்கு தான். ஒரு 2 to 3 minutes வந்துட்டு இந்த விண்மில், இந்த நேச்சர் இது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ வாய்ஸ் ஓவர் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து நான் என்ஜாய் பண்ண அளவுக்கு நீங்களுமே என்ஜாய் பண்ணுங்கள்.
என்ன திடீர் நாகர்கோவில் விசிட்னா, கண்டிப்பாக vlogக்காக போகலை. இந்த ட்ரிப்பை நான் எடுக்கும்போது நாகர்கோவில் சுற்றி பார்க்குற எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது. ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் மேரேஜ்க்காக நான் போகிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒரு சீனை பார்த்ததுக்கப்புறம் நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கே போகணுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்டோட வீட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வந்து நாகர்கோவிலில் என்னென்ன பிளேஸ்லாம் போயிருக்கோன்னு பார்ப்போம். என்னோடய சேனலில் வந்து குக்கிங் ஃபார் மை பேட்ச்மேட் எபிசோட் இருக்கும். அதில் இந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு குக் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. பட் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை. அவங்க வீட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே டாகாக இருக்கட்டும், இந்த மாதிரி பேர்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யார்கிட்ட வந்து எப்படி வளர்க்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்கணுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பர்சனை தான் ஞாபகம் வரும். பிகாஸ் இவங்க வீட்டில் எல்லாருமே ஒரு பெட் லவ்வர்ஸ். பெட்டு கூட ஓகேங்க, செடி கூட. ஒரு பெட்லேருந்து ஏஞ்ச உடனே ஒரு டேபிளில் குட்டியாக ஒரு செடி இருக்குன்னா கூட அதை கூட அவ்வளோ அழகாக சூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒர்க் பிளேஸில் ஆஃபீஸ் டேபிளில் குட்டியாக ஒரு செடி அழகாக இருக்கும், வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு ஃப்ரெண்டால் தான். இவங்க எங்கே இருந்தாலுமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். இங்கே பாருங்கள், டாக் இருப்பாங்க, நான் அவங்களையுமே காமிக்கிறேன். நான் இங்கெல்லாம் டாக் வந்து கொஞ்சம் பொசசிவ் டாகெல்லாம் கூட பார்த்துருக்கேங்க. பட் இவங்க வளர்க்குற டாக் மட்டும் நீங்கள் இன்னொரு குட்டியோண்டு டாக் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அது ஹாப்பியாக அதோடைய ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பேசி பேசி வளர்ப்பாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம், இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறது எல்லாமே. இவங்கள பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். இவங்க ஃபேமிலியை பார்த்தும் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். எப்படி வந்து எல்லாருக்கூடையுமே கொஞ்சம் கூட ஒரு ஈகோ ஒரு ஜெலஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாரையுமே அவங்களோட ஃபேமிலி மாதிரி பார்க்குறதுன்றதெல்லாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், நாகர்கோவில் ஃபுட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவங்க அரைக்கிற தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க மம்மிக்கிட்ட ரெசிபி கேட்டு போடுறேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தொட்டிப்பாலம் பார்ப்போம். அவ்வளோ ஒரு சூப்பர் பிளேஸ். நான் ஒரு ஃபுல் வீடியோவாக அந்த பாலத்துக்கு எப்படி போகிறது அண்ட் அங்கே என்னென்னலாம் இருக்கும், எல்லாமே எவ்வளோ நேரம் ஆகும், என்ன டிஃபிகல்ட்டிஸ் அங்கே எல்லாத்தையுமே நான் போடுறேன். ஸோ நம்ம ஃபுல் நாகர்கோவில் சுற்றுறதுக்கு நம்ம 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப வந்தது 6 o'clock. 3 பிளேஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் ஒரு காரில் வந்துட்டு 5,000 தான் ஆச்சு. அண்ட் நம்ம புக் பண்ணது வந்துட்டு பெரிய கார், அதுதான் அவைலபிலிட்டி இருந்துச்சு. பட் அது வந்து ரொம்ப ரொம்ப சீப். அதை தாண்டி நம்ம வந்து பூவாறுன்னு ஒரு லேக் அண்ட் அதுக்குள்ளே ஒரு கோல்டன் பீச் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்றதோ சேர்த்து சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.